அத்தியாயம் 155. செசாரேயாவில் ஒரு ரோமைய சிறு குழந்தை குணப்படுத்தப்படுகிறாள். காட்சி நாள் மே 5, 1945. சேசு சொல்கிறார், சின்ன அருள், என்னுடன் வா. வசீகரம் செய்யப்பட்டுள்ள இக்காலத்தவர்களுக்கு ஒரு பாடத்தை நீ எழுதும்படி செய்ய வேண்டியுள்ளது. கவனித்து எழுது. சேசு இன்னும் செசாரேயா கடற்பகுதியில் இருக்கிறார். நேற்று அவர் இருந்த சதுக்கத்தில் இப்போது அவர் இல்லை. ஆனால் உட்பகுதியில் இருக்கிறார். அங்கிருந்து துறைமுகத்தையும் கப்பல்களையும் இன்னும் காண முடிகிறது. அங்கே பல பண்டகசாலைகளும் கடைகளும் உள்ளன. தரையிலே பாய்களில் பல வகையான பொருள்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடம் சந்தை கூடும் இடத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. ஒருவேளை அது கப்பல் ஊழியர்களுக்கும் கடல் வழியாய் வரும் பொருள்களை வாங்குவோருக்கும் வசதியாக துறைமுகத்துக்கும் பண்டகசாலைகளுக்கும் பக்கத்தில் ஏற்பாடாகி இருக்கலாம். ஜனங்களிடையே பெரும் சந்தடியும் சத்தமும் கேட்கிறது. சேசு சீமோனுடனும் தம் ஒன்றுவிட்ட சகோதரர்களோடும் தேவையான ஜாமான்களை வாங்கிக் கொண்டிருக்கும் மற்றவர்களுக்காக காத்திருக்கிறார். சில குழந்தைகள் சேசுவை வினோத பிரியமாக பார்க்கிறார்கள். அவர்களை அவர் தொட்டு அன்பு பாராட்டியபடி அப்போஸ்தலர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அப்போஸ்தலர்களை பார்த்து, நான் புறவினத்தாரிடம் போவதை பார்த்து நீங்கள் அதிருப்தி கொள்வதைக் கண்டு நான் வருத்தப்படுகிறேன். நான் கடமைப்படி செய்ய வேண்டியதை செய்யவும் எல்லாருடனும் நன்றாக நடந்து கொள்ளவுமே முடியும். நீங்கள் மூவரும் அருளப்பனுமாவது நன்றாயிருக்க முயலுங்கள். மற்றவர்கள் உங்களை பின்பற்றி உங்களைப் போல் நடந்து கொள்வார்கள். ஒருவன் எல்லாருக்கும் நன்றாக எப்படி நடந்து கொள்ள முடியும்? அவர்கள் நம்மை வெறுத்து ஒடுக்குகிறார்கள்தானே. நம்மை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் தீமைகளால் நிறைந்திருக்கின்றார்கள் என்று அல்பேயுசின் யாகப்பர் தற்காப்பாக சொல்கிறார். சேசு, எப்படி அவ்வாறு யாரும் செய்யக்கூடும்? நீ அல்பேயுசுக்கும் மேரிக்கும் மகனாக பிறந்ததைப் பற்றி மகிழ்ச்சியாய் இருக்கிறாயா? ஆம், மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஏன் என்னை அப்படி கேட்கிறீர்? நீ உற்பவிக்கும் முன் கடவுள் உன்னிடம் கேட்டிருந்தால் அவர்களிடம் பிறக்க நீ விரும்பியிருப்பாயா? நிச்சயமாக. எனக்கு புரியவில்லையே. சேசு, ஆனால் அதற்கு மாறாக நீ ஒரு புறவினத்தானிடம் பிறந்து அப்படி அஞ்ஞானமான தகப்பனிடம் பிறக்க விரும்பியதற்காக ஒருவன் உன்னை குற்றம் சாட்டினால் நீ என்ன சொல்லியிருப்பாய்? யாகப்பர், நான் சொல்வேன், அது என் குற்றமல்ல. நான் அவரிடம் பிறந்தேன். ஆனால் இன்னொருவரிடம் பிறந்திருக்க கூடும் என்பேன். மேலும் நான் சொல்வேன், என்னை குற்றம் சொல்வதில் நியாயமில்லை. நான் தீமை செய்யாதிருக்க நீ ஏன் என்னை பகைக்கிறாய் என்பேன். சேசு, இதேபோல்தான் இந்த மக்களும். அவர்கள் அஞ்ஞான மார்க்கத்தாராயிருப்பது பற்றி நீ அவர்களை வெறுக்கிறாயே. அவர்களும் இப்படியே சொல்ல முடியும். உண்மையான இஸ்ராயேலனாகிய அல்பேயுசிடம் நீ பிறந்தது
உன் புண்ணியத்தால் அல்ல. உனக்கு ஒரு பெரிய கொடையை கொடுத்ததற்காக நீ நித்திய பிதாவுக்கே நன்றி செலுத்த வேண்டும். நன்றி அறிதலாகவும் தாழ்ச்சியாகவும் இப்படி ஒரு கொடையை பெறாதவர்களை மெய்யான கடவுளிடம் கூட்டி வர நீ முயற்சி எடுக்கலாம். ஒருவன் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும். யாகப்பர். நாம் அறியாதவர்களை நேசிப்பது கடினம். சேசு. இல்லை, கடினம் இல்லை. பார். தம்பி, சின்ன பையா, இங்கே வா. அங்கே ஒரு மூலையில் மற்ற இரு சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சுமார் 8 வயது சிறுவன் ஒருவன் சேசுவிடம் வருகிறான். திடகாத்திரமான பையன், கருத்த முடி, சிவந்த நிறம். சேசு கேட்கிறார், நீ யார்? நான் காயுஸ் லூசியுஸ், ரோமையரான காயுஸ் மாரியுஸின் மகன், போர்ச்சேவகரின் தசக்கூரியன். அவர் காயப்பட்டபின் இங்கேயே இருந்து விட்டார். அவர்கள் யார்? ஈசாக்கும் தோபியும். அதை நாங்கள் சொல்லக்கூடாது. அவர்களை எங்களோடு விளையாட விடமாட்டார்கள். யூதர்கள் அவர்களை அடிப்பார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்கள் யூதர்கள். நான் ரோமையன். எங்களோடு அவர்கள் பழகக்கூடாது. ஆனால் நீ அவர்களுடன் விளையாடுகிறாயே, ஏன்? ஏனென்றால் எங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிக்கும். நாங்கள் எப்போதும் சொக்கட்டான் ஆடுவோம் அல்லது குதித்து விளையாடுவோம். ஆனால் ஒளிந்து கொள்ள வேண்டும். என்மேல் உனக்கு பிரியமா? நானும் ஒரு யூதன்தான். நான் சிறுவன் அல்ல. பார், நான் ஒரு போதகர், ஒரு குரு மாதிரி. யாரென்றால் என்ன? நீர் என்னை நேசித்தால் நானும் உம்மை நேசிப்பேன். நீர் என்னை நேசிக்கிறதால் நான் உம்மை நேசிக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? நீர் நல்லவர். நல்லவர்கள் நேசிப்பார்கள். பார்த்தீர்களா நண்பர்களே, நேசிப்பதன் ரகசியம் நல்லவனாயிருப்பது. அப்படியென்றால் மக்கள் எந்த மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பார்க்காமல் நீங்கள் நேசியுங்கள். பின் சேசு சின்ன காயுஸ் லூசியஸை கையில் பிடித்து கொண்டே மற்ற யூத குழந்தைகளிடம் போய் அவர்களை அன்பு பாராட்டுகிறார். அவர்கள் பயந்து ஒரு பாதை வளைவுக்குள்ளே போய் ஒளிந்து கொள்கிறார்கள். சேசு அவர்களை பார்த்து, நல்ல குழந்தைகள் சம்மனசுக்கள். சம்மனசுக்களுக்கு ஒரே ஒரு நாடுதான், அது மோட்சம். அவர்களுக்கு ஒரே ஒரு மதம்தான் உண்டு, அது ஒரே கடவுளின் மதம். அவர்களுக்கு ஒரே ஒரு ஆலயம்தான் உண்டு, அது கடவுளின் இருதயம். சின்ன சம்மனசுக்களைப் போல எப்போதும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்கிறார். அவர்கள் எங்களை கண்டால் அடிப்பார்களே. சேசு துயரத்தோடு தலையசைக்கிறார். பதில் சொல்லவில்லை. அப்போது ஒரு உயரமான ஸ்திரீ லூசியஸை கூப்பிடுகிறாள். அவன் எங்க அம்மா என்று சொல்லி பின் சத்தமாக, எனக்கு பெரிய நண்பர் கிடைத்திருக்கிறார், அவர் ஒரு போதகர் என்கிறான். அந்த ஸ்திரீ மகனுடன் போய்விடவில்லை.
மாறாக சேசுவிடம் வந்து, வணக்கம், நேற்று துறைமுகத்தில் பேசிய கலிலேயன் நீர்தானே? ஆம், நான் தான். அப்போ கொஞ்சம் நில்லும், ஒரு நொடியில் திரும்புகிறேன் என்று சொல்லி தன் மகனுடன் போகிறாள். இதற்கிடையில் மத்தேயுவையும் அருளப்பரையும் தவிர மற்ற அப்போஸ்தலர்கள் அங்கு வருகிறார்கள். அவள் யார் என்று கேட்கிறார்கள். ஒரு ரோமேயள் என்று நினைக்கிறேன் என்று ராயப்பரும் மற்றவர்களும் பதில் சொல்கிறார்கள். அவளுக்கு என்ன வேண்டும்? எங்களை இங்கே நிற்கச் சொன்னால் சீக்கிரம் தெரிந்து கொள்ளலாம். சில ஆட்கள் பக்கத்தில் வந்து அறியும் ஆவலுடன் நிற்கிறார்கள். அந்த ஸ்திரீ ரோமையர் சிலருடன் வருகிறாள். அவர்களுள் ஒரு செல்வந்தர் குடும்பத்தின் ஊழியனைப் போல் காணப்படுகிற ஒருவன், ஓ, நீர்தான் போதகரா என்கிறான். அதற்கு ஆம் என்ற பதிலை பெற்றபின், கிளாடியாவின் நண்பர் ஒருவரின் சின்ன மகள் ஒருத்திக்கு சுகமளிப்பதில் உமக்கு ஆட்சேபனை உள்ளதா? அக்குழந்தைக்கு மூச்சு திணறுகிறது. வைத்தியருக்கு அதன் காரணம் தெரியவில்லை. நேற்றிரவு பிள்ளை நன்றாக இருந்தாள், இன்று காலையில் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்கிறான். சேசு, நாம் போவோம். அவர்கள் நேற்று இருந்த இடத்தை நோக்கிச் செல்லும் தெருவழியாக சில எட்டுகள் நடக்கிறார்கள். அங்கே ஒரு வீட்டின் முன்வாசலுக்கு வருகிறார்கள். ரோமையர் அங்கு வசிப்பதாக தெரிகிறது. அவ்வூழியன், இதோ ஒரு நிமிடம் என்று கூறி உள்ளே சென்று உடனே மறுபடியும் வந்து, வாருங்கள் என்கிறான். சேசு உள்ளே போகும் முன் ஒரு இளம் மாது தன் கையில் சில மாதங்களே ஆன ஒரு சிசுவை ஏந்திக் கொண்டு வருகிறாள். பிள்ளை அசைவுற்று மூச்சு திணறலால் நீலம் பூத்து சாகும் தருவாயில் இருக்கிறது. தொண்டையடைப்பு நோயாயிருக்க வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. கப்பல் உடைந்தவன் கற்பாறையை பற்றி கொள்வதைப் போல் அவள் சேசுவை பற்றி கொண்டு கண்ணீர் மிகுதியால் பேச முடியாமல் இருக்கிறாள். சேசு குழந்தையை எடுக்கிறார். அதன் கைகளும் விரல் நகங்களும் நீளமாகிவிட்டன. வலிப்பும் இருக்கிறது. சேசு அதை உயர்த்துகிறார். பிள்ளையின் தலை அசைவற்று தொங்குகிறது. அந்த தாய் ஒரு யூதரின் முன்பாக பெருமையுடன் நிற்கும் ரோமேயளாக இல்லை. சேசுவின் பாதங்களில் புழுதி தரையில் கிடந்து அழுகிறாள். சேசுவை பார்த்தபடி அவள் முகம் திரும்பியிருக்கிறது. தலை கலைந்து கிடக்கிறது. சேசுவின் அங்கியையும் மேல் அங்க வஸ்திரத்தையும் தன் கரங்களால் பற்றி பிடித்திருக்கிறாள். அவளை சுற்றிலும் அவளுக்கு பின்னாலும் அவ்வீட்டில் உள்ள ரோமையர்களும் அவ்வூரின் யூத பெண்களும் அவளை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். சேசு தம் வலது கை ஆள்காட்டி விரலை உமிழ்நீரில் நனைத்து குழந்தையின் திறந்திருக்கும் வாய்க்குள் வைத்து தொண்டைக்குள் அழுத்துகிறார். குழந்தை நெளிகிறது, முகம் நிறம் கொடுக்கிறது. அதன் தாயோ வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம் என்கிறாள். தானே கத்தியால் குத்தப்படுவது போல. ஜனங்கள் மூச்சு விடாமல் நிற்கிறார்கள். சேசு விரலை வெளியே எடுக்கிறார். சவ்வுகள் போன்ற ஒரு திரளையும் வெளியே கொண்டு வருகிறார். குழந்தை இப்பொழுது திணறி நெளியவில்லை. ஒரு சில வினாடிகள் அழுகின்றது, அமைதி அடைகிறது, மாசற்ற புன்னகை செய்கிறது.
கைகளையும் உதடுகளையும் உணவூட்டப்பட காத்திருந்து குரல் கொடுக்கிற பறவை குஞ்சு போல அசைக்கிறது. குழந்தையை வாங்கிக்கொள், அதற்கு உணவூட்டு, அது குணமாகிவிட்டது என்கிறார் சேசு. குழந்தையின் தாய் எவ்வளவு மலைத்து போய் இருக்கிறாள் என்றால், முழங்காலில் நின்றபடியே குழந்தையை வாங்கி முத்தமிட்டு பாலூட்டுகிறாள். அவள் மதியை இழந்து தன் பிள்ளையை தவிர வேறு எல்லாவற்றையும் மறந்துவிட்டவள் போல் இருக்கிறாள். ஒரு ரோமையன் சேசுவை பார்த்து, இதை நீர் எப்படி செய்தீர்? நான் ஆளுநனின் வைத்தியர், திறமை உள்ளவன். அந்த தடுப்பை எடுக்க முயன்றேன், ஆனால் அது மிக ஆழத்தில் இருந்தது. நீர் அப்போ என்கிறான். நீ திறமை உள்ளவன், ஆனால் உண்மையான கடவுள் உன்னிடம் இல்லை. அவர் வாழ்த்தப்படுவாராக. நான் போய் வருகிறேன் என்கிறார் சேசு. போக புறப்படுகிறார். அப்போது இஸ்ராயேலர் சிலர் வந்து, அந்நியரிடம் நீர் எப்படி பழகலாம்? அவர்கள் கெட்டு அசுத்தமாயிருக்கிறார்கள். அவர்களிடம் போகிறவனும் அப்படி ஆகிறான் என்கிறார்கள். அவர்கள் 3 பேர். சேசு அவர்களை கடுமையாக பார்த்து சொல்கிறார், நீ அசோட்டஸில் உள்ள ஆக்கே அல்லவா? போன திஷ்ரி மாதம் நீ இங்கு வந்து பழைய சுனையின் அஸ்திவாரத்தில் ஒரு வியாபாரியுடன் வர்த்தகம் பண்ணவில்லையா? நீ ராமாவில் உள்ள ஜோசப் அல்லவா? ரோமேயனான வைத்தியரிடம் ஆலோசனை கேட்க நீ இங்கு வந்தாயே. என்ன கேட்டாய் என்று உனக்கும் எனக்கும் தெரியும். அப்போது நீ அசுத்தமாக உணரவில்லையா? ஒரு வைத்தியர் ஒருபோதும் அந்நியராக மாட்டார். அவர் சரீரங்களை சுகப்படுத்துகிறார். எல்லா சரீரங்களும் ஒரே மாதிரிதான். சேசு, ஆன்மாக்கள் அதைவிட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. நான் எதை குணப்படுத்தினேன்? ஒரு குழந்தையின் மாசற்ற சரீரத்தை. அதை செய்து மாசுள்ள அந்நியரின் ஆன்மாக்களை குணப்படுத்தலாம் என நம்புகிறேன். ஆதலால் ஒரு வைத்தியனாகவும் மெசையாவாகவும் இருக்கிற நான் யாரையும் அணுகலாம். யூதர், இல்லை, நீர் அப்படி அணுகக்கூடாது. சேசு, இல்லை ஆக்கே. அப்படியென்றால் நீ ரோமை வர்த்தகனிடம் ஏன் போகிறாய்? பணத்தையும் பொருள்களையும் கொண்டே நான் அவனை அணுகுகிறேன். அதாவது அவனுடைய கை தொட்டதைத்தான் நீ தொடுகிறாய், அவனுடைய சரீரத்தை தொடுவதில்லை. அதனால் நீ தீட்டு அடையவில்லை என்கிறாய். ஓ, எவ்வளவு குருடராகவும் கொடியவராகவும் இருக்கிறீர்கள்! எல்லாரும் கவனியுங்கள். இந்த மனிதன் பெயர் கொண்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசியின் ஆகமத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது, நீ குருக்களிடம் வேத பிரமாணத்தை பற்றி கேள். ஓர் மனிதன் தன் ஆடையின் மடிப்பில் அர்ச்சிக்கப்பெற்ற மாமிசத்தை முடித்துக்கொண்டு அதை கொண்டு அப்பத்தை ஆகிலும் இறைச்சியை ஆகிலும் ரசத்தை ஆகிலும் எண்ணெயை ஆகிலும் அல்லது வேறு உணவு பண்டங்களை ஆகிலும் தொடுவானாகில் அவை அர்ச்சிக்கப்படுமோ என்று கேட்க ஆசாரியர்கள் இல்லை என விடை பகர்ந்தனர். அப்போது ஆக்கே சொல்வார், சடலத்தை தொட்டு தீட்டு அடைந்த ஒருவன்
இவைகளில் எதையேனும் தொட்டால் அது தீட்டு அடையுமோ என்று கேட்க, அதற்கு குருக்கள் ஆம், தீட்டு அடையும் என்றனர். இப்படிப்பட்ட நழுவுகிற பொய்யான நிலையில்லாத நடத்தையினால் நீங்கள் நல்லதை தடை செய்து கண்டனம் செய்கிறீர்கள். உங்களுக்கு லாபமானதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதற்கு மட்டும் கோபமோ வெறுப்போ அருவருப்போ கொள்வதில்லை. உங்களுடைய சௌகரியத்தை பாதிக்காத முறையில் நீங்கள் எது தீட்டு அல்லது தீட்டு அல்லாதது, ஒருவனை எது சுத்தப்படுத்துகிறது அல்லது அசுத்தப்படுத்துகிறது என்று தீர்மானிக்கிறீர்கள். ஒரு புனித சரீரத்தை அல்லது புனிதமான பொருளை தொடுகிற மற்றொரு பொருளும் புனிதமடைகிறதென்ற உண்மையை பொய்யராகிய நீங்கள் எப்படி கூறுவீர்கள்? அசுத்தமான ஒன்றை தொட்ட ஒரு பொருள் அது தொடுகிறதையும் அசுத்தமாகுகிறது என்று கூறுவீர்கள். சத்திய சட்டத்தின் போலி பணியாளர்களே, அந்த சட்டத்தையே சுரண்டி பிழைக்கிறவர்களே, நீங்கள் உங்களுக்கே பொய்யர்களாயிருப்பதை உணரவில்லையா? வேடதாரியர்களான பரிசேயர்களே, அந்த சட்டத்தால் நீங்கள் லாபமடைய தேடும்போது அதையே நாற்கயிறை திரிப்பது போல் திரிக்கிறீர்களே. மதத்தை காரணங்காட்டி உங்கள் மனித பொறாமையின் கபடுக்கு வடிகால் கொடுக்கிறீர்கள். அது முழுவதும் மனித பொறாமைதான். கடவுளுக்கு சொந்தமாயிருப்பதை அவசங்கைப்படுத்துகிறீர்கள். கடவுளின் தூதுவரை திட்டிப் பேசுகிறவர்களும் அவரது பகைவர்களுமாய் இருக்கிறீர்கள். இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு தீர்மானமும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு நுட்ப தந்திர இயந்திரத்தால் இயக்கப்படுகிறது. அதிலே சக்கரங்களாகவும் வில் சுருள்களாகவும் பழு எடைகளாகவும் தண்டுகளாகவும் இருப்பவை உங்கள் சுயநலம், உங்கள் ஆசாபாசம், உங்கள் நேர்மையின்மை, உங்கள் பகை, ஜனங்களை மேற்கொள்ள வேண்டுமென்ற உங்கள் கவலை, உங்கள் காய்மகாரம் இவைகள்தான். வெட்கம். பேராசையுடனும் நடுக்கத்துடனும் பழிதீர்க்கும் குணத்துடனும் உங்கள் வர்க்கத்தைச் சேராத ஒருவனால் மேற்கொள்ளப்பட்டு விடுமோ என்ற இருமாப்புள்ள அச்சத்துடனும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வெட்கம். இதனால் நீங்கள் உங்களை பயன்படுத்தி எரிச்சல் மூட்டுகிற ஒருவனைப் போலவே இருக்க தகுதி பெறுகிறீர்கள். ஆக்கே சொல்வது போல 20 மரக்கால் அளவை நீங்கள் 10 ஆக்குகிறீர்கள், 50 பீப்பாய்களை 20 ஆக்குகிறீர்கள், மற்ற மீதியை நீங்கள் அபகரித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் மனிதர்களுக்கு நல்ல முன்மாதிரியை காட்டவும், கடவுளுக்குரிய அன்பை அவருக்கு கொடுக்கவும், அந்த அளவுக்கு மேலாக உங்களுடையதையும் நீங்கள் சேர்க்க வேண்டும். மரக்கால்களையும் பீப்பாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக பசித்திருக்கிறவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு நீங்கள் நெருப்பு காற்றினாலும் துருவாலும் கல்மழையாலும் உங்கள் கரங்களின் செயல்களில் வெறுமையாக்கப்பட தகுதியாகிறீர்கள். உங்கள் நடுவிலிருந்து என்னிடம் வருகிறவர்கள் யார்? சாணம் என்றும் அசுத்தம் என்றும் உங்களால் கருதப்படுகிறவர்களே. அவர்கள் எவ்வளவு அறிவு பெறாதவர்கள் என்றால், ஒரு உண்மையான கடவுள் இருக்கிறார் என்று கூட அவர்கள் அறியவில்லை. அந்த கடவுளை அவர்களுக்கு கொண்டு வருகிறவரும் தம்முடைய செயல்களிலும் வார்த்தைகளிலும் அவரை கொண்டிருக்கிறவருமான ஒருவரிடம் அவர்கள் வருகிறார்கள். நீங்களோ அதற்கு மாறாக உங்களுக்கென ஒரு மாடம் கட்டிக்கொண்டு சாம்பிராணியையும் வழிபடுதலையும் எதிர்பார்த்திருக்கிற வறண்ட குளிர்ந்த விக்கிரகங்களைப் போல் அங்கே தங்கியிருக்கிறீர்கள்.
மேலும் நீங்கள் உங்களையே தெய்வங்கள் என்று கருதுவதால் உண்மை கடவுளைப் பற்றி எப்படி சிந்திக்க வேண்டுமோ அப்படி சிந்திப்பதே பயனற்றது என்றும், உங்களைப் போல் இராதவர்கள் நீங்கள் செய்ய துணியாததை செய்ய துணிவது ஆபத்து ஆனது என்றும் கருதுகிறீர்கள். உண்மைப்படியே உங்களால் அப்படி துணிய இயலாது. ஏனென்றால் நீங்கள் விக்கிரகங்களும் விக்கிரகங்களின் ஊழியர்களுமாயிருக்கிறீர்கள். ஆனால் துணிகிறவனால் செய்ய முடியும். காரணம் அவனல்ல, கடவுள் அவனிடம் செயலாற்றுகிறார். நீங்கள் போங்கள், என்னை உளவறியும்படி உங்களை அனுப்பியவர்களிடம் பண்டங்களையோ தங்கள் தாய்நாட்டையோ அல்லது தேவாலயத்தையோ பணம் கொடுப்பவர்களுக்கு விற்பதனால் தீட்டு பெறுவதாக உணராத வியாபாரிகளை நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். தங்களுடைய சொந்த மாமிசத்தையும் இரத்தத்தையும் மட்டுமே வணங்கி அவற்றை குணப்படுத்துவதற்காக அந்நியனான ஒரு வைத்தியனுடன் கொள்கிற தொடர்பு தங்களை தீட்டுப்படுத்துவதில்லை என்று கருதுகிற விலங்குகளின் மீது நான் அருவருப்பு அடைகிறேன் என்று சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஒரே அளவைதான், 2 அளவைகள் இல்லை என்று சொல்லுங்கள். மேலும் நீங்கள் அவர்களிடம் மெசையாவும் நீதியுள்ள வியத்தகு ஆலோசகரும் அவருடைய ஆவியானவர் தமது 7 வரங்களோடும் வந்து தங்குகிறவருமான நான் கண்களுக்கு காணப்படுகிறது போல் நீதி தீர்க்க மாட்டேன். இருதயங்களின் இரகசியங்களைக் கொண்டு தீர்ப்பிடுவேன். நான் காதுக்கு கேட்கிறவைகளை வைத்து கண்டனம் செய்ய மாட்டேன். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நான் கேட்கிற ஆன்மீக குரலை வைத்து அதை செய்வேன். நான் தாழ்ச்சியுள்ளோரின் பக்கத்தில் இருப்பேன். எளியவர்களுக்கு நேர்மையுடன் நீதி வழங்குவேன். இருக்கிறவரே நான். ஏனென்றால் இருக்கிற நானே அவர். பூமியில் மண்ணாக மட்டுமே இருக்கிறவர்களை ஏற்கனவே நீதி தீர்த்து தண்டிக்கிறேன். என் உதட்டின் சுவாசம் கெட்டவர்களை மாய்த்துவிடும். அவர்களுடைய கூண்டுகளை அழித்துவிடும். ஆனால் நீதியையும் விசுவாசத்தையும் ஆசித்து ஆண்டவரின் ஞானத்தால் திருப்தி அடைகிற என் பரிசுத்த மலைக்கு வருகிறவர்களின் ஜீவியமாகவும் ஒளியாகவும் சுதந்திரமாகவும் சமாதானமாகவும் அது இருக்கும். இசையாஸ் இப்படி சொல்லி இருக்கிறார் இல்லையா? என் ஜனங்களே, எல்லாம் ஆதாமிடமிருந்து வருகிறது. ஆதாம் என் பிதாவிடமிருந்து வருகிறார். ஆகவே எல்லாமே பிதாவின் செயல்பாடாயிருக்கிறது. பிதாவுக்காக எல்லா மனிதரையும் ஒன்றாய் சேகரிப்பது என்னுடைய கடமையாயிருக்கிறது. அவர்களை ஓ பரிசுத்தரான நித்தியரான சர்வ வல்லவரான பிதாவே, உம்மிடம் கொண்டு வருகிறேன். திசை மாறிப் போன பிள்ளைகளை அன்பான வார்த்தைகளால் என் மேய்க்கும் கோலுக்கடியில் ஒன்று சேர்த்து திரும்பவும் உம்மிடம் கூட்டி வருவேன். என் மேய்க்கும் கோல் மோயிசன் சாவுக்குரிய சர்ப்பங்களுக்கு எதிராக உயர்த்திய கோலை போன்றதாய் இருக்கிறது. நீர் உம்முடைய ராஜ்யத்தையும் உமது மக்களையும் கொண்டிருக்கும்படியாக அவர்களை கொண்டு வருவேன். அவர்களில் நான் வேறுபாடு காணவில்லை. ஏனென்றால் எல்லா மனிதரின் ஆழத்திலேயும் நெருப்பை விட பிரகாசமாய் ஒளிரும் ஒன்றை காண்கிறேன். ஒரு ஆன்மாவை, உம்முடைய நித்திய பிரகாசத்தின் ஒரு சுடரை. ஓ என்னுடைய நித்திய ஆசையே, என் சலிப்பற்ற விருப்பமே, இதுவே நான் விரும்புவது, இதுவே நான் இறந்து கேட்பது. உலகம் முழுவதும் உமது திருநாமத்தை புகழ்ந்து பாட வேண்டும். மனுக்குலம் உம்மை தந்தாய் என்று அழைக்க வேண்டும். சகலரையும் ரட்சிக்கும் ஒரு மீட்பு, பரலோகத்தை முடிவில்லா ஓசான்னாவால் நிரப்புகிற ஒரு நித்திய ஜெயம். ஓ எண்ணிறந்த மோட்சங்களே, இதோ
சர்வேஸ்வரனின் புன்சிரிப்பை நான் காண்கிறேன். அதுவே எல்லா மனித குரூரத்திலும் ஈடு செய்யும் பரிசு. சேசுவின் கண்டிக்கும் வார்த்தைகளை கேட்ட அந்த 3 பேரும் ஓடிவிட்டனர். மற்றெல்லாரும், ரோமையரும் யூதர்களும் வாய் திறந்து நிற்கின்றனர். அந்த குழந்தை வயிறார அமுதுண்டு தாயின் மடியில் அமைதியாக உறங்குகிறது. அந்த ஸ்திரீ சேசுவின் பாதத்தருகில் தாய்க்குரிய மகிழ்ச்சியாலும் ஞான உணர்வினாலும் மேற்கொள்ளப்பட்டவளாய் அழுது கொண்டிருக்கிறாள். சேசு கடைசி வார்த்தைகளை சொல்லும்போது தம் பரவசத்தில் மகிமை ஒளி வீசுகிறவராய் காணப்பட்டதால் அநேகர் கண்ணீர் சிந்துகின்றனர். சேசு தம் கண்களை தாழ்த்துகிறார். மோட்சத்திலிருந்து தம் உள்ளத்தால் மீண்டும் பூமிக்கு வருகிறார். கூட்டத்தையும் அந்த தாயையும் பார்க்கிறார். எல்லாருக்கும் வழி அனுப்பிவிட்டு புறப்படும்போது அவள் தலையை மெல்ல தொட்டு அவளுடைய விசுவாசத்திற்காக அவளை ஆசீர்வதிக்கிறார். பின் தம் சீடருடன் நடந்து செல்கிறார். கூட்டமோ இன்னும் ஆச்சரியத்தில் மூழ்கியபடி நின்ற இடத்திலேயே நிற்கிறது. என் ஞாபகத்தின்படி அந்த ரோமை பெண் சேசு கல்வாரிக்கு போகும் பாதையில் சூசாவின் ஜோஹனாவுடன் இருந்த ரோமையர்களான ஸ்திரீகளுள் ஒருத்தியாவாள். அவளை இங்கே யாரும் பெயர் சொல்லி கூப்பிடாததால் எனக்கு நிச்சயமில்லை. காட்சி முடிகிறது.